சரீரத்தில் உண்மை காண்பேன். കണ്ണീടും പ്രിയനെ ഞാൻ കണ്ണീടും അന്യ നല്ല സ്വന്തപ്പെണ്ണാൽ തന്റെ മുഖം കണ്ണീടും പ്രിയനെ ഞാൻ കണ്ണീടും അന്യ തന്റെ മുഖം കണ്ണീടും യേശുവേ മണാളനേ ദൈവമേ യേശുവേ മണാളനേ കണ്ണീടും പ്രിയനെ ഞാൻ കണ്ണീടും കണ്ണീടും യേശുവേ മണാളനേ ദൈവമേ യേശുവേ മണാളനേ மண்ணில் மறைந்த பரிசுத்தம் ஆசமா நிற்கும்போ மண்ணில் வாடி போகுமே காகளந்தோ நிற்கும்போ மண்ணில் வாடி போகுமே கண்ணீரும் பிரியனே நான் கண்ணீரும் அந்நிய நல்ல சொந்த கண்ணால் தந்தை கண்ணீரும் യേശുവേ മണാളനേ യേശുവേ മണാളനേ കണ്ണീടും പ്രിയനെ ഞാൻ കണ്ണീടും അന്യ യേശുവേ മണാളനേ യേശുവേ മണാളനേ உயிரோடு இருக்கிற மக்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அவருடைய ஜீவ பாதையில் நடந்து வரணும் எங்களுக்கு அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்களிடும் நல்ல பிதாவே ஆமென். Thank you Lord. யோபுடைய விஷயத்தில் நேராக
சத்திய வேத புத்தகத்திற்கு யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வார்த்தையிலிருந்து 22ஆம் வார்த்தை வரை வாசிக்கும். யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வார்த்தையிலிருந்து 22ஆம் வார்த்தை வரை. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கேன், வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சார்பை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகப்பெரிய விசுவாசத்தின் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் இந்த யோபுவை கைவிடுகிறார். கர்த்தர் நமக்கு முன்மாதிரியான விசுவாச வீரனாக இந்த யோபுவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபு ஒரு பெரிய பரிசுத்தனாக இருக்கிறான். முதல் அதிகாரத்தின் தொடக்கத்தில் சொல்லும்போது அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான மிருகஜீவன்களும் திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். கிழக்கத்திய புத்திரர்களே அவர் பெரிய பரிசுத்தனாக இருந்தார். யோபுவை குறித்து சொல்லும்போது கீழ்த்திசை நாடுகள், இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசத்துல தான் அது குறிக்கிறது. கீழ்த்திசை பெரிய கோடீஸ்வரர், 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள், எங்கே நிறுத்துவாங்க கூட செய்ய முடியாது, பூமி தாங்க முடியாத கோடீஸ்வரனாக இருக்கலாம். 10 பிள்ளைகள் இருந்தார்கள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதை பராமரிப்பதற்கு சொல்ல முடியாத ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் இருந்தான். ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக, ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்திலே ஆண்டவரை பூசித்திருப்பார்களோ என்று சொல்லி எண்ணி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி ஆண்டவரை பணிந்து கொண்டு அவன் தேவனை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். பைபிள் முழுவதும் சொல்கிறது, அவன் உத்தமமாய் நடந்தான், உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில உண்மை, உத்தமம், பரிசுத்தம் குறையவே இல்லை. அப்பொழுது சாத்தான் தேவனிடத்தில் போய் முறையிட்டு, நீ கொடுத்த நன்மைகளுக்காக அவர் துடிக்கிறான் என்று சொல்லி தேவனிடத்திலே முறையிடுகிறான். நீர் கொடுத்த திரளான ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சொல்லி முடியாத ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அவனை சூழ்ந்திருக்கிறது. ஆகவேதான் உன்னிடத்தில் பக்தியாயிருந்து உன்னை விட்டு விலகாம இரவும் பகலும் சேவிக்கிறான். அவனுக்கு கொடுத்ததையெல்லாம் நீ எடுப்பீரானால் அவன் தூசிப்பான். அவனுக்கு கொடுத்ததை நீர் எடுத்துவிட்டால் உன்னை தூசிப்பான் என்று சொல்லி தேவனிடத்திலே சொல்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுடைய உண்மையை, அவன் தேவனிடத்தில் வைத்திருக்கிற வைராக்கியம் உள்ள விசுவாசத்தை, அன்பை, தேவனை நேசிக்கிறவனுடைய இருதயத்தை சோதிக்க சாத்தான் கேட்டபோது ஆண்டவரின் சித்தம் உள்ள அனுமதி கொடுக்கிறான். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அதை அனுமதிக்கிறான். சரி, தொட்டு பாருன்னு சொல்லி அப்பொழுதுதான் பைபிள் முழுவதும் வாசிக்கிற ஒவ்வொன்றாய் அவனை விட்டு போகிறது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் ஒன்னொன்னாக எடுக்கப்படுகிறது. கடைசியில் அவருடைய 10 பிள்ளைகளும் கணிக்கப்படுகிறது. கடைசியில யோபுடைய சரீரத்திலும் சுகவீனம், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது தொழு நோய்க்கு சமமான ஒரு நோய், உடம்பெல்லாம் கரு, தூங்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுகிறான். ஒன்னா பறித்த பின்பும், ஒன்றொன்றாக அவனை விட்டு எடுத்த பின்பும் சாத்தான் மறுபடியும் தேவனிடத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய ஜீவனை தப்ப விடு, சரீரத்தை கூட தொட்டு பாருன்னு சொல்றான். ஆகவேதான் விசுவாசம் இருந்தது. மனுஷனுடைய எல்லாம் எடுக்கப்பட்டது. யோபுடைய சரீரம் இப்பொழுது கொடிய பருக்கள், தாங்க முடியாத கண்ணீர், இரவிலே தூங்க இல்லை, வேதனையில வருகிறான். கர்த்தர் சொல்கிறார், சரி அவருடைய சரீரத்தை தொடு, அவருடைய ஜீவனை தப்ப விடு சொல்றார். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, விசுவாசத்தின் மகிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவனை விட்டு எடுபட்ட போது யோபு, அதைத்தான் வேதத்தை இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லாம் இழந்த பின்பு யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாய் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பெரிய கோடீஸ்வரனுக்கு அவன் அப்படியே தரையில விழுந்து சிறை அப்படியே முகமுற்ற விழுந்து கர்த்தர் கொடுத்தார். நான் ஒன்னத்தையும் கொண்டு வரல, என் தாயின் வயிற்றுல இருந்து குழந்தை பிறக்கும்போது நிர்வாணியத்தான் பிறகு தாய் கர்ப்பத்தில் அப்படி பிறந்தேன், நிர்வாணியத்தான் போக போகிறேன். ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி முகமுற்ற விழுந்து பணிந்தார். 22ஆம் வார்த்தையில இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ரொம்ப மகிமையுள்ள அந்த யோபுவை, அது மட்டும் அந்த யோபுடைய விசுவாசத்தையும் கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை யோபு சொல்கிறார். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25 27 வார்த்தை வரை. யோபுடைய புத்தகம் 19, 25 27 வரை வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என்னுடைய மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு பரிசுத்தவான், 2 விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தார். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், கிழக்கத்தின் புத்திரரில் பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஐஸ்வர்யவான். சொத்துக்கு மதிப்பிட முடியாது. அதே சமயத்துல அவர் உயிர்த்தெழுதலின் பூர்ண நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. உயிர்த்தெழுதலுக்கு தான் அவருடைய நம்பிக்கை. அதனாலதான் சொல்லுறாங்க, என் தோல் அழுகி போயிடும், என்னை கண் இல்லாம போயிடும், இந்த சரீரம் மண்ணோட மண்ணாக போயிடும், மண் இந்த சரீரத்தை முழுங்கிடும். ஆனா எனக்கு கொடுத்த அந்த உள்ளான மனுஷன், உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், தேவன் கொடுத்திருக்க அந்த ஆவி ஆத்மா உள்ளான மனுஷன், அதை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். என்னுடைய சொந்த கண்ணினால் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணினாலேயே அவரை காண்பேன். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு புத்தகம் 19, 25 முதல் 27 வரை வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். யோபு சொல்கிறான், இந்த வாஞ்சை ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் முடியும் போது அவைகள் ஒன்றும் பின்ன வருவதும் உதவுவதும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனம் வரை வாசிப்போம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடருக்கு அருளிய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 5:24 முதல் 29 வரை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு தம்முடைய சீடரோடு சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பின பரலோக பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு மோட்சத்தின் மகிமை அவனுக்கு உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பாகிய நித்திய நரக கடலிலே தள்ளப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வசனம், கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை விட்டு நீங்கி ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கி ஒரு பரலோகத்திலே இளைப்பாறுகிற பாக்கியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம், மரித்து போனவர்கள் தேவகுமாரனாகிய இயேசுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு எப்பொழுது பூமியில இறங்கி ரட்சிப்பை தர வந்தாரோ அப்பொழுதே அது தொடங்கி இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மெய்யாகவே வெளியிட்டு சொல்கிறார். ஒரு தடவை இல்ல, மெய்யாகவே சொல்லுங்க. அவர்தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பரலோக பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொன்னார். தம்முடைய சீடரிடத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் வரலாம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு அவர் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஆகவேதான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கர்த்தருடைய பரிசுத்த வேத வாக்கியம் சொல்கிறது.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் ஒரு வேத பகுதி யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையிலிருந்து, இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியின் ஆணி வேர், கிறிஸ்துவின் அஸ்திபாரம். இதுதான் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையின் ரகசியம், நம்முடைய ஆத்மாவின் மகிமை. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடரோடு வெளியாய் சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 14:1 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேகம் வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இதைத்தான் ஆண்டவர் சீடர்கள் சொல்லுவார். சீடர்கள் கேட்கிறாங்க, நாங்க உங்க பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, என்ன கிடைக்கும்? 12 சீடர்களும் பின்பற்றி வர்றாங்க. தகப்பனை விட்டு, தாயை விட்டு, தொழிலை விட்டு, படகுகளை விட்டு, மீன்களை விட்டு, தகப்பனையும் தாயை விட்டு கூட இயேசுவின் சீடர்கள் பின்னாடியே போனோம். அவர் கேட்கிறார் இயேசுவை பார்த்து, எல்லாத்தையும் விட்டு தூக்கி வீசி உண்மை பின்பற்றினோம் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொல்லாமே, நான் ஒரு ஏக்கர் நிலம் தர்றேன், 2 ஏக்கர் தர்றேன், கவர்மெண்ட் வேலை தர்றேன், ஏதாவது ஸ்டைஃபண்ட் தர்றேன். அதுக்காக இயேசு அதை பைபிள் சொல்லு. இயேசுநாதர் சீடருக்கு சொல்லவே, இதை தர்றேன், அதை தர்றேன். எல்லாத்தையும் தூக்கி உதறிட்டு என் இயேசுவே நம்மை பின்பற்றினோமே, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொல்லாமே. கர்த்தருக்கு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லாமே. மரணத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மரணத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, உயிரோடு இருக்கையில சகலத்தையும் மனசுக்கு போனபடி வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தா அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி அல்ல என்று சொல்லுங்க. மனம் போல வாழ்க்கையில வாழ்த்து மறித்து சுகமா இருந்துட்டு போயிடலாம்னு சொன்னா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. அதைத்தான் ஆண்டவருக்கு சொல்லுகிறோம். என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. மோட்சத்திலே என் பிதா தாமே உண்டாக்குன பரலோக வீட்டிலே. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானாதி வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறது. பரலோக வீடு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நித்திய அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தார். ஆபிரகாம் கல் கோட்டை சுவர் மதிலுக்குள்ள இருந்த மனுஷன், பெரிய பட்டணத்துக்குள்ள இருந்தவனை கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றி வாங்க. பெரிய கோட்டை மதிலுக்குள்ள இருந்தவன் தேவனை பின்பற்றி வனாந்தரத்தில் நடக்கிறான். கோட்டை மதில் சுவருக்குள்ள பத்திரமா இருந்தவனை கர்த்தர் கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய ஜாதியா இருப்பேன், நீ எனக்கு வேண்டும், எனக்கு சிநேகிதனா இருக்கணும் வா. அவர் கோட்டை மதில் பாதுகாப்பை தூக்கி வீசிட்டு வனாந்தரத்துல ஒரு துணியில கூட அவன் போட்டு பரதேசியா போகிறான். வேதம் சொல்கிறது, தேவனை அவர் சிநேகித்தபடினால் கல் மதில் கோட்டை சுவரை விட்டுட்டு அவரை சிநேகித்து வனாந்திர பாதையில பின்பற்றி நடக்கிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நித்திய நகரத்துக்காக அவர் காத்திருந்தார். ஆசிக்குமார் எபிரேயருடைய புத்தகத்திலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். சொல்லாமே. பெரிய கோட்டை முதல் கோட்டை சுவருக்குள்ள இருந்தவனை ஆண்டவர் கூப்பிடாரு, எனக்கு சிநேகிதனா இருக்கு, பின்பற்றி வா. வனாந்தரத்துல போகிறான். எந்த நன்மையில, தண்ணியில, விவசாயம் இல்ல, கூடாரத்தை போட்டுட்டே நாடியும் போயிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்கிறது, தேவன் கட்டி உண்டாக்கின நித்திய அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், லாசரு மரித்த போது ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமுடைய மடி என்பது அங்கே அவன் போய் சேர்ந்த அந்த பரலோக மகிமையை சொல்றார். ஒரு தேவனை பின்பற்றுகிறவர்கள் விசுவாச பாதையில, அதனாலதான் பாடுகிறோம், தனிமையிலும் அருமையிலும் லாசரை போன்று தேவனை உறுதியோடு பின்பற்றி சென்றார்கள். மீண்டுமாய் யோவான் சுவிசேஷம் 14:1 வாசித்து ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சொல்லாமே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருக்கு அருளின மகிமை இந்த பூமிக்குரியதே அல்ல. ஆகவேதான் நாம எல்லாம் அறிந்திருக்கிறோம். சென்னைக்கு போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம், சென்ட் தாமஸ் சொல்கிறோம், தோமையார் என்கிற தோமா
இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர். முதலாம் நூற்றாண்டுல, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம். முதல் நூற்றாண்டிலேயே கப்பல் யாத்திரை செய்து மலபார் கடற்கரைக்கு வந்து கேரளாவுக்கு போய் கடைசியில சென்னையில அவர் தன்னுடைய உயிரை இயேசுக்காக கொடுத்தார். இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்மைகளை தான் அடையல. இயேசுக்காக பாடுகளை சுமந்து பாவியை ரட்சிக்க இயேசுநாதர் வந்தார் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு கடைசியில சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலைன்னு சொல்கிறார், தோமையார் மலைன்னு அவர் ஈட்டினால் குத்தி கொல்லப்படுகிறார். அவருக்கு தாகமாய் இருக்கிறது சொல்லும் போது ஆண்டவர் கடைசி நேரத்தில் அவருடைய தாகத்தை தீர்க்க தண்ணீரை பாறையிலிருந்து வரவிட்டார். இன்னும் அது இருக்கிறது. இயேசுவை நேசிப்பது என்பது இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக அல்ல. 12 சீடர்களும் 12 இடத்துக்கு போய் தங்கள் உயிரை கொடுத்தார். ஏனப்படி பைபிள் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை மீண்டுமாய் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அருமையான பிள்ளை பால் ரத்மநாதன் 24 வயது சிறு பிள்ளைகள் நான் ஜெபித்த நம்முடைய சபையில் ஒரு பிள்ளை போல எல்லாரும் நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவார்கள். எத்தனையோ நேரம், இப்ப இல்லை, எத்தனையோ நேரம் மரணப்படி போயிருக்கோம். எத்தனையோ நேரம் ஓடி வந்து ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் சொல்ல அப்படியேதான் 24 ஆண்டுகள். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படியே எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறது, மிகுந்த நம்பிக்கை உண்டு. விசுவாசத்தோடு நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாக, தேவனை நேசிக்கிற பிள்ளையாக, எவ்வளவோ உபத்திரம் அவனுக்கு வேதனைகள் இருந்தாலும் சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறதுலையும் பாடுகிறதுலையும் அந்த டிவியில ஆண்டவருடைய பாட்டு பாடல்கள் பிரசனத்தில் அதிலே தான் நேரம் செலவழிக்கிறோம். எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இது மட்டுமல்ல, சோமு 2 பிள்ளைகளும் ஆண்டவருடைய பரலோக வீட்டிலே தேவன் எடுத்துக்கொண்டார். என்ன நம்ம போகணும், அவ்வளவுதான். முன்னே அவர்கள் சென்றார்கள், தேவனுக்கு பயந்து சத்தியத்தில் நடக்கிறவர்கள் பின்னே அவரை காணும் போது அவருடைய மகிமையில பரலோக வீட்டிலே நாம் காண்போம். சோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த குடும்பத்தையும் தேவன் பாடுகளுக்கு நடுவில் நடத்தினார். இனியும் ஆகிய ஆண்டவர் கிருபை தந்து அவரை சிருஷ்டித்த ஆண்டவர் அப்படியே வழிநடத்தி செல்வார். எழுந்து நின்று தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் உத்தமமாய் இருக்கான், ஆண்டவரை நேசிக்கிறவனாய் இருக்கான். கர்த்தருக்கு மகிமை அருளினீர் ஆண்டவரே. இதனால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். கோதுமை மணி மணியில் விழுந்து மணியாவிட்டான் பலன் கொடுக்காம ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த சரீரத்தை உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் விதைக்கும்படியாய் நாங்கள் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆராதனைக்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வழிநடத்தும் எல்லா மகிமை கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், பார்த்து இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். எல்லா மனுஷரும் அல்ல, கர்த்தருக்கு தேவனை பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய சத்திய வார்த்தையை பயந்து இந்த பூமியில் நடக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆண்டவர் தேவ சாயலாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 3 அடி தேவ சாயலாக நான் மாறி தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் நான்.
தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையால் தவித்தே எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேளை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாடும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் விசுவாசிகளுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்கென்று இந்த பூமியில பரிசுத்தத்தோடு அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவரிடத்துல விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி நடக்கிற விசுவாசிகளுக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலை கொண்டு கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகிறார். நாம் எதை நம்ப வேண்டும், எதை நாம் விசுவாசிக்க வேண்டும், எதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் மூலமாய் தேவ சபைக்கு சொன்ன வார்த்தையை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர்ல பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தையை இப்பொழுது வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவனான வார்த்தை. மரணம் வந்துருச்சே, இனிமே என்ன, இனி அழிவுதானே அப்படின்னு விசுவாசிகள் உறுதியோடு ஒருபோதும் நினைக்க கூடாது. என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே பரிசுத்த பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது விசுவாசம் இல்லாதவர்கள் துக்கித்து இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அப்படி துக்கித்து அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லைன்னு பவுல் சொல்லுகிறார். அதை சொல்லும் போதுதான் கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவுக்குள் யார் மரித்தார்களோ அவர்களை முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் 2வது இடத்துல தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். கொரிந்தியர் சொல்றார், அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். அதே போல ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார், நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் அவனுக்கு பதில் செய்யப்படும் சொல்லுகிறார்.
வெள்ளை சிங்காசனத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்னு பரிசுத்த யோவான் கண்டு எழுதுகிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை மரித்தவர்களை மரணம் ஒப்புவித்தது, பாதாளம் ஒப்புவித்தது, எல்லாம் ஒப்படைத்தது. அவர்கள் எல்லாம் நியாயத்தீர்ப்புக்காக நின்றார்கள்னு யோவான் பரலோகத்தில் நடக்கிறதை கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார். அப்ப விசுவாசியுடைய தேவனை பின்பற்றுவருடைய விசுவாசம் எது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவருடைய கால சத்தம் துணிக்கும், அவருடைய கால சத்தம் அவர்களுக்கு கேட்கும். அவர்கள் முதல்ல எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய வருகையிலே அவருடைய முகத்தை பார்க்கும்படி பின்பதாக நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய மகிமையில எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்னு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் நம்ம விதைக்கிறோம், அது முளைக்கும், மரமாகும். ஆகவேதான் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பவுல் அழிவுக்குரியது விதைக்கப்படும், அழியாமை உள்ளது எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்ப தேவனாகிய கர்த்தர் தம்முடையவர்களை தம்மிடத்திலேயே சேர்த்துக் கொள்ளுகிறார். நாம் இந்த நாள்ல கூட நல்ல அருமையான பிள்ளை விசுவாசி, நல்ல ஜெபிக்கிறவங்க, சபைக்காக எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவனுடைய பாடுகள்ல கூட சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடுவான், ஜெபிப்பான், பிறருக்காக ஜெபிப்பான், துதிப்பான். நல்ல பிள்ளை. நிச்சயமாக இந்த விசுவாச பிள்ளையை நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது முகமுகமாய் கண்டு நித்திய காலமாய் சந்தோஷிப்போம். அந்த ஒரு பூரண விசுவாசத்தோடு அந்த பிள்ளைய நாள்ல விதைக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில எங்களை உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, நாசியிலே சுவாசத்தை தந்தவரே, ஆயுசு நாள தந்தவரே, எல்லா நன்மைகளையும் தந்தவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் ஆண்டவரே, சகலத்தின் மேலும் அரசாளுகிறவரே, சர்வ வல்லவரே, எல்லா துதி கனமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறவரே, இயேசு கிறிஸ்துடைய திருப்பாதத்தில் எங்களுடைய ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு உம்முடைய சமூகத்திலே நீர் எடுத்துக்கொண்டீர். ஆமென். எஜமான், தோட்டத்துக்கு எஜமான், பழம் பழுத்தது, அவர் அதை எடுத்துக்கொண்டார். ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ பறித்துக் கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை உம்மிடத்திலே நீர் சேர்த்துக் கொண்டீர். உம்முடைய திருப்பாத்திர ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு நாள் தேவ மகிமையில முகமுகமாய் சந்திப்போம் என்கிற நிச்சயமும் நம்பிக்கை எங்களுக்கு பூரணமாய் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுடைய பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இறக்கி வை. Glory to God. Thank you. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரமே
பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இறைவனே இறைவனே இணையில்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி. ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னார், ஆதாமை நோக்கி, முதல் மனிதன் ஆதாமை நோக்கி, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னது இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழியாமை உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே செய்ய வல்லவராகவே இருக்கிறார். விதை அழிந்த பின்பு அந்த விதைக்குள் இருக்கிற உயிர் செடியாகி மரமாகி ஆயிரமான விதைகளை பூத்து வெளியே கொண்டு வருகிறது. ஆண்டவரும் அப்படியே இதை சொல்லுகிறார். நீ விதைக்கப்பட்ட விதை அழிந்தால் ஒழிய முளைக்காதே என்று சொல்லுகிறார் பரிசுத்த பவுல். நீ விதை அப்படியே வச்சிருந்தா அது அப்படியேதான் இருக்கும். அது விழுந்து அழிந்த பின்பு அது முளைக்கும். ஆண்டவரும் அப்படியே செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக. ஆமென். ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களாக, கர்த்தருடைய அடியானாக, ஊழியக்காரனாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். எனது ஆத்துமாவை மண்ணுக்கு மண்ணாகவும் தூளுக்கு தூளாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் உயிர்த்தெழுதல் நாளுக்கென்று விதைக்கிறோம். ஆண்டவரே, இயேசுடைய நாமத்திலேயே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.